தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆகணுங்கிறாரு. அதை நீங்கள் எப்படின்னா பார்க்குறீங்க? கண்டிப்பாக என் வீட்டில் நான் தான் இருப்பேனே தவிர நான் தான் ஆளணுமே தவிர என் வீட்டில் நீங்கள் வந்து உட்காந்து ஆட்சி பண்ணக்கூடாது இல்லை. என் பொண்டாட்டி பிள்ளைகளும் நான் தான் பார்க்கணும். அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நீங்கள் நாட்டாமல் பண்ணால் அது நல்லா இருக்காது. இல்லை, இது ஆப்போசிட்டாக பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நல்லவர் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணுறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நல்லவர் ஏன் நம்மள்கிட்ட நல்லவரே இல்லையா? தமிழ்நாட்டில் எல்லோரும் ஐக்கிய வேலாவாக இருக்கும். எப்படி சொல்லுங்கள்? எத்தனை 6 கோடி மக்களா 7 கோடி மக்களா? 7 கோடி மக்களில் ஒருத்தன் கூட நல்லவன் இல்லையா? அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2வது அலுவல் மொழியாக வந்து இந்தியா முழுக்க ஹிந்தியை கொண்டு வரலாங்க. நீங்கள் அந்த விஷயத்தை எப்படி நம்ம? ஹிந்தி நம்மளுக்கு எந்த விஷயத்தில் நம்மளுக்கு தேவைப்படுது? எல்லோரும் சொல்கிறாங்க ஹிந்தி வந்து ரொம்ப அவசியமாகுது, இந்தியா ஃபுல்லாக இருக்கிறதுனால நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுதாங்க. மொழி வந்து ஒரு நாலேஜ் கிடையாது, அது வந்து நம்மளுக்கு ஒரு அடிஷ்னல், அவ்வளோதான். அப்படி பார்த்தா வேர்ல்டில் அதிகமாக பேசுகிறது ஆங்கிலம் தான் பேசுகிறாங்க. சரிங்களா? ஹிந்தியை விட நம்ம அப்படி பார்த்தா நம்ம நாட்டை விட்டு வெளியே போகும்போது நம்மளுக்கு ஆங்கிலம் தான் தேவைப்படுமே தவிர ஹிந்தி தேவைப்படாது. சரிங்களா? இன்னொன்று இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஹிந்தியை வந்து மக்கள் மத்தியில் திணிக்க தான் பார்க்காங்க. அவங்களுடைய டார்கெட்டே என்னென்னா ஹிந்தி கிடையாது, ஹிந்தி மூலயமா சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும். சமஸ்கிருதங்கிறது வந்து இங்கே பெர்சன்டேஜ் படி பார்த்தா இந்தியாவில் ரொம்ப கம்மி, ஒரு நடைமுறையில் இல்லாத மொழி. ஆனால் இவங்களுடைய அந்த மாநில ஆட்சி மொழிக்கு ஒதுக்குற நிதியை விட அந்த சமஸ்கிருதம் வளர்ச்சின்னு சொல்லி அதை கொண்டு வராங்க. அதுக்கு முதற்படி தான் இந்த ஹிந்தியை கொண்டு வராங்களே தவிர மற்றபடி மக்கள் மேலே உள்ள அக்கறையில் எந்த ஒரு இதுவும் செய்யலை. அதனால் ஏதாவது ஒரு நல்லது இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்காங்க. என்ன நல்லது இருக்குது எனக்கு அது சம்மந்தமாக ஒன்றும் தெரியல. சொல்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டை விட்டு வெளியே போயிட்டா ஹிந்தி தேவைப்படுதா அப்படின்னு. வடக்க இருந்து நிறையா பேர் தமிழ்நாட்டுக்கு தான் வேலைக்கு வராங்க. அவங்க என்ன தமிழை படிச்சுக்கிட்டா வராங்க? கிடையாது, அவங்க ஹிந்தியை இங்கிலீஷில் தான் வராங்க. அவங்க இங்கே வந்து ஹிந்திலையும் பேச மாட்டாங்க, ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் தமிழை படிச்சுக்கிட்டு தாங்க. தப்பானாலும் தமிழில் பேசுகிறாங்களே தவிர அவங்க ஹிந்தியை இங்கே யூஸ் பண்ணல. சரிங்களா? அதனால இந்த இது வந்து ஒரு உப்புச்சப்பு இல்லாத கதை மாதிரி தான். தமிழ்நாட்டை விட்டு வெளியே போனால் நம்மளுக்கு ஹிந்தி தேவை ஒரு காலமும் கிடையாது. ஆங்கிலத்தில் நம்ம பேசிக்கலாம், இங்கிலீஷில் பேசிடலாம். அது எப்படி நம்ம ஹிந்தி திணிப்பு மாதிரி இதை எடுத்துக்கலாமா? 100% இது திணிப்பு தான் தவிர கட்டாயம் தான் தவிர விருப்பம் கிடையாது. இப்போ எனக்கு விருப்பப்பட்டால் நான் ஹிந்தி இல்லை எதுனாலும் படிக்கலாம், சமஸ்கிருதம்னாலும் படிக்கலாம். ஆனால் நீ இது படித்தே ஆகணும் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா அது வந்து ஒரு நம்மளுடைய ரைட்ஸை மீறுற மாதிரி தான் அது தெரியுது எனக்கு. பாசிசம் கண்டிப்பாக 100% இது பாசிசம் தான் தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. ஆமாம். இன்னொன்று பாசிசம் இது எப்போ வருதுன்னா இந்தியாவில் 2014 ஆரம்பிச்சிட்டாங்க. என்னமோ நான் தாடி வச்சுருக்கிறதுனால நான் அவங்களுக்கு எதிராக பேசுகிற மாதிரி பேசுவாங்க. அப்படிலாம் கிடையாது. முழுக்க மக்கள் யோசித்து பேசுனாங்கன்னா கரெக்டாக பேசுவாங்க. 2014 இந்தியாவில் நிறையா மக்கள் கோமாவில் தான் இருக்காங்க, இன்னும் வெளியே வரல. அந்த கோமாவிலேருந்து மக்கள் சீக்கிரமாக வெளியே வரணும். நீங்கள் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து அண்ணன் சீமா அவர் வந்து அறிக்கை விட்டுருங்க. சரி, நீங்கள் சொன்ன விஷயத்தை தான் அவரும் முன்வைக்கிறார். ஹிந்தி திணிப்புங்கிற பேரில் சமஸ்கிருதத்தை உள்ளே கொண்டு வரது அவங்களோட நோக்கம். கண்டிப்பாக தான். அதை எப்படி நான் சொல்கிறேன்? எப்படின்னா அவங்களுடைய அஜெண்டாவே அதான். அந்த பாசிச கொள்கையில் இருக்காங்கல்ல, அவங்களுடைய அஜெண்டாவே அதான். ஹிந்தி மூலியம் நேரடியாக சமஸ்கிருதத்தை கொண்டு வந்தால் எந்த மக்களும் ஏற்றுக்கிட மாட்டாங்க, மக்களுக்கு புரியவும் செய்யாது. ஹிந்தி வழியாக தான் அவங்க கொண்டு வருவாங்க. இதே இவங்க இவ்வளோ சொல்கிறாங்க, மகாராஷ்டிராவில் போய் அவங்க அந்த சமஸ்கிருதத்தை சொல்லிட்டோம், மராட்டிய மக்கள் ஏற்றுக்கிடவே மாட்டாங்க. இந்த ஆளும் பிஜேபி கர்நாடகா, அங்கே போய் கன்னடாவை மீறி ஹிந்தி தான் நீ படிக்கணும்னு சொல்லட்டும், அவங்க மக்களே அவங்கள அடிப்பாங்க. சரிங்களா? அதனால் இந்த ஹிந்திங்கிறது சமஸ்கிருதம் வளர்ப்புக்கு ஒரு படி, அவ்வளோதான். மற்றபடி இது வேறு ஒன்றும் கிடையாது. திணிப்பு தான் முழுக்க. இது 100% மக்கள் மேலே இது திணிக்காங்க. ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே சொல்லியிருக்கீங்க, இப்போ இங்கேருந்து வெளியில் போகிறோம் அப்படின்னா அது ரொம்ப அவசியமாக தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. இது என்ன அவசியம்னு எனக்கு தெரியல. ஏன் ஆங்கிலத்தில் பேச வேண்டியதானே? நீங்கள் இதுக்கு முன்னாடி போனவர் சொன்னார் ஆங்கிலத்தை விட இது ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு. சரி, இந்தியா விட்டு நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகும்போது உங்களுக்கு ஹிந்தி தேவைப்படுதா? தேவைப்படாதுல்ல. ஆனால் அப்படிதான் இல்லை, நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறீங்க, நம்மளுக்கு எந்த லாங்குவேஜ் தேவைப்படுது? ஆங்கிலம் தான் தேவைப்படுது. அப்படியும் போல் நம்ம ஹிந்தியை படித்து நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ஹிந்தி தான் நம்மளுக்கு அவசியமாக தேவைப்படுது அப்படின்னு? இப்போ அதே நான் ஃபஸ்ட்டு சொன்னது, அவங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க ஹிந்திக்காரங்க நிறையா பேர் இப்போ வேலைக்கு வந்துட்டாங்க எல்லாத்துலேயுமே. நம்ம தமிழர்களுக்கு தான் வேலை கிடைக்க மாட்டேங்கு. ஆனால் வடக்கிருந்து வர ஹிந்திக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே வேலை கிடைக்கி. நம்ம தான் இங்கே முட்டாப்பையெல்லாம் இன்னும் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் தமிழர்கள்.
அவங்க என்ன தமிழை படிச்சுக்கிட்டா உள்ளே வராங்க? ஹிந்தியில் தான் பதில் சொல்கிறாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கவங்க, ரயில்வேல இருக்கவங்க ஹிந்தியில் தான் பதில் சொல்கிறாங்க. நம்ம தான் தெரியாமல் மண்டையை சுரிஞ்சு போய்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் சொல்கிற இது தமிழ் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் சீமான் பேசிட்டு நீங்கள் அவரோட கொள்கையை எப்படின்னா பார்க்குறீங்க? அவருடைய கொள்கை நல்லா இருக்குது. ஆனால் அவர் கொள்கையை எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். சில நேரங்களில் பாசிசத்தை எதுக்குன்னு டிக்ளேர் பண்ணி ஏற்றுக்கிட்டே இருந்தால் ஓகே. சில நேரங்களில் அங்கங்கே அவர் இதாகுத மாதிரி தெரியுது. அதான் விஷயம். இல்லை, ஏன்னா அவரே வந்து பாஜக பி டீம் தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இல்லை, அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. அப்படி ஏற்றுக்கிட முடியாது. ஆமாம். இப்போ அப்படி பார்த்தா எல்லாத்தையுமே அப்படி தான் சொல்கிறாங்க. பாஜக பி டீமு பி டீம்னு. சரிங்களா? யார் பி டீமு யார் சி டீம்னே தெரிய மாட்டேங்கு. அவர் அப்படி கிடையாது. அவர் சொல்கிற அந்த முதன்மை கொள்கை வந்து தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆகணுங்கிறாரு. அதை நீங்கள் எப்படின்னா பார்க்குறீங்க? கண்டிப்பாக என் வீட்டில் நான் தான் இருப்பேனே தவிர, நான் தான் ஆளணுமே தவிர, என் வீட்டில் நீங்கள் வந்து உட்காந்து ஆட்சி பண்ணக்கூடாது. இல்லை, என் பொண்டாட்டி பிள்ளைகளும் நான் தான் பார்க்கணும். அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நீங்கள் நாட்டாமல் பண்ணால் அது நல்லா இருக்காது. இல்லை, இது ஆப்போசிட்டாக பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நல்லவர் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணுறாங்க. நீங்கள் அதை எப்படி? நல்லவர் ஏன் நம்மள்கிட்ட நல்லவரே இல்லையா? தமிழ்நாட்டில் எல்லோரும் ஐக்கிய வேலாவாக இருக்கும். எப்படி சொல்லுங்கள்? எத்தனை 6 கோடி மக்களா 7 கோடி மக்களா? 7 கோடி மக்களில் ஒருத்தன் கூட நல்லவன் இல்லையா? அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் எப்படி? அதனால் இதெல்லாம் சும்மா ஒரு மலுப்புத காரணம் தான். சரிங்க, சரிதான். 100% கரெக்ட். சரிங்களா? அதே மாதிரி தமிழகத்தில் அலுவல் மொழிங்கிறது இப்போ ஆங்கிலம் இருக்குல்ல, அது அப்படியே தொடர்ந்து இருக்கிறது சரிதான். கண்டிப்பாக தமிழ் ஆங்கிலம் 2வது மொழி ஆங்கிலம், அவ்வளோதானே தவிர ஹிந்தி நீங்கள் படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். அது உங்களுடைய விருப்பம். உங்களுடைய நாலேஜை வளர்க்கணும்னா நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கு இன்னொரு லாங்குவேஜ் படிக்கணும்னா படிச்சுக்கோங்க. அது உங்களுடைய நாலேஜ் கிடையாது. 100% நாலேஜ் கிடையாது. ஆமாம். நன்றி. நன்றி.